Golden story, golden story. உஜ்ஜயினியின் பழமையான சுடுகாட்டின் இருண்ட நிழல்களில் வீரமும் நீதியும் நிறைந்த மன்னர் விக்ரமாதித்யன் பேய்களையும் விதியையும் நேருக்கு நேர் எதிர்கொள்கிறார். ஒரு சூழ்ச்சிக்கார யோகி அவரை ஏமாற்றி வேதாளம் புகுந்திருக்கும் ஒரு சடலத்தை கொண்டு வரச் செய்கிறார். அந்த வேதாளம் சாதாரண ஆவி அல்ல, மனதையும் புத்தியையும் சோதிக்கும் புதிர்களின் அரசன். பதில் தவறினால் விக்ரமனின் தலை சிதறும். பதில் சரியானால் வேதாளம் மீண்டும் மரத்தின் மேல் பறந்து போய்விடும். இது முதல் கதை. காதல், நட்பு, தியாகம், உண்மையான அர்ப்பணிப்பு, இதை பற்றிய கதை. மன்னன் பதில் சொல்வதற்கு முன் நீங்கள் பதிலை கண்டுபிடிக்க முடியுமா என்று பாருங்கள். வாருங்கள், கதைக்குள் செல்வோம். மகத்தான மன்னா, யோகியிடம் செல்வதற்கு முன் கர்ணபுரம் என்ற ராஜ்யத்தில் நடந்த ஒரு கதையை கேளுங்கள். அதன் முடிவில் என் புதிருக்கு பதில் சொல்லுங்கள். உண்மையை மறைத்தால் உயிரே போகும். விக்ரமன் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அவரது கண்கள் உறுதியாக பேசின. வேதாளம் தனது கதையை தொடங்கியது. கர்ணபுரத்தில் பத்மாவதி என்ற அரசகுமாரி வாழ்ந்து வந்தாள். அவளின் அழகு மலர்ந்த தாமரை போல் மெல்லியதாக மதியொளியில் மின்னியது. அவளை மணக்க பலர் விரும்பினர். அதில் வஜ்ரமுகுட்டா அரச குலத்தில் பிறந்த வீர இளவரசர், கைவல்யா அமைச்சரின் மகன், நம்பிக்கையும் நெஞ்சில் நீதியும் கொண்டவர். மன்னர் ஒரு சவால் வைத்தார். அதோ அந்த தூர மலைகளில் மலரும் அரிய சிம்மமுக்தா மலரை முதலில் யார் கொண்டு வருகிறார்களோ அவரே என் மகளை மணம் முடிப்பார். இருவரும் புறப்பட்டனர். ஆனால் கைவல்யா தன் குதிரையை மெதுவாக ஓட்டினார். ஏன்? அரசகுமாரி அவரை நேசித்தாலும் அரச இளவரசன் தோற்றால் அவரது மரியாதை தலை குனியக்கூடாது என்று எண்ணினார். நட்பை வெற்றிக்கு மேலாக அவர் மதித்தார். வஜ்ரமுகுட்டா புயல்களை கடந்து காட்டு மிருகங்களுடன் போராடி அந்த அரிய மலரை முதலில் வென்றார். சோர்வடைந்த உடலோடு ஆனால் மிகுந்த பெருமையுடன் அரண்மனைக்கு வந்தடைந்தார். அந்த வேளையில் அவர் உயிரை காப்பாற்றிய கைவல்யாவும் மலருடன் வந்தார். வஜ்ரமுகுட்டா திடீரென நின்று, நண்பா, என் உயிரை காப்பாற்றியது நீதான். உண்மையில் இந்த வெற்றி உனக்கானது. இந்த மலரை எடுத்துக்கொள் என்றார். கைவல்யா உடனே மறுத்தார். இல்லை இல்லை அரசகுமாரா, முதலில் மலரை பெற்றது நீங்கள்தான். உண்மையான நட்பு கண்ணியத்தை காக்கும். நண்பனின் உரிமையை எப்போதும் பறிக்காது. இருவரும் தங்களுக்கானது அல்ல, மலர் தங்களுக்கானது அல்ல என்று மாறி மாறி தியாகம் செய்ய முனைந்தனர். மறைந்து கேட்டுக்கொண்டிருந்த பத்மாவதி வெளியே வந்தாள். என் இதயத்தை வென்றவர் வஜ்ரமுகுட்டா, அவரையே நான் தேர்ந்தெடுக்கிறேன். மன்னரும் சம்மதித்தார். மகிழ்ச்சியில் திருமண மணி ஒலித்தது. விக்ரமாதித்யா, இப்போது சொல், இந்த நாள் வரை வஜ்ரமுகுட்டா, கைவல்யா, பத்மாவதி, இல்லை அவளது தந்தை, அதாவது அந்த மன்னர், யார் மிகுந்த உயர்ந்த தியாகத்தை செய்தது சொல் பார்க்கலாம். உண்மையை சொல், இல்லையெனில்
உன் தலையே சிதறி போய்விடும். இதைக் கேட்ட விக்ரமாதித்யன் அமைதியாக நின்றார். அவரது குரல் உறுதியுடன் ஒலித்தது. அதிகமான தியாகம் செய்தது அமைச்சரின் மகன் கைவல்யாதான். அவன் மலரை நேர்மையாக பெற்றான். ஆனால் நண்பனின் உயிரை முன்னொரு காலத்தில் அவன் காப்பாற்றினான். நண்பனின் மானம் அதை பெரிதிலும் மதித்தான். ஆதலால் தன் காதலையும் அவன் விட்டு கொடுத்தான். அதுதான் உண்மையான தியாகம். ஆசையை வெல்லும் மனமே உயர்ந்தது. அற்புதம் மன்னா, அற்புதம். என்னை மீண்டும் நீங்கள் விடுவித்து விட்டீர்கள். மற்றொரு வேளையில் உங்களை சந்திக்கிறேன். சடலம் மீண்டும் மரத்தின் உச்சிக்கே பறந்து சென்றது. என்ன நேயர்களே, விக்ரமன் யூகிக்கும் முன் நீங்கள் விடையை கண்டுபிடித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இதுபோன்று இன்னும் 24 சுவாரஸ்யமான புதிர்கள் விக்ரமனுக்காக காத்திருக்கின்றன. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம், உண்மையான நற்பண்பே அதிகாரத்தை விட உயர்ந்தது. இதே இடத்தில் நீங்கள் இருந்திருந்தால் என்ன பதில் சொல்லியிருப்பீர்கள்? கீழே கருத்தில் எழுதுங்கள். அடுத்த கதையில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.